இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா, எந்த கோட்டை பிடிக்கிறதுக்கு இப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்திருக்க? அடி போடி. இனிமே நான் யோசிச்சு கோட்டைய பிடிச்சி என்ன ஆக போகுது? பெரிய பெரிய கோட்டையை கட்டிட்டு இருந்த மித்ராவுக்கு இன்னைக்கு விழுந்த அடியில அஸ்திவாரமே ஆடி போச்சு. அடி விழுந்த சத்தத்துல நான் கூட மழை வருதோ இடி இடிக்குதோன்னு மொட்டை மாடியில கிடக்கிற துணியெல்லாம் எடுத்துட்டு வரலான்னு யோசிச்சேன்னா பாத்துக்கேன். அப்படி ஒரு அடி. அந்த அடி விழுந்த சத்தத்துல என் காதுல கொய்யின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அப்படின்னா அந்த அடி வாங்கின மித்ராவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அடி ஆத்தி அப்பாடியோ நினைச்சு பார்த்தா எனக்கு பிபி 500க்கு மேல போயிடும் போல இருக்கு. இனி மித்ரா பாரதி கிட்ட வச்சுக்கவே மாட்டா. பாவம் மித்ரா அப்படியே நில குழஞ்சு போயிட்டா. நான் கூட மித்ரா பாரதி ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயந்து போயிட்டேன்டி. அப்புறம் பார்த்தா சத்தமே இல்லாம பொசுக்குன்னு ஆஃப் ஆயிட்டா. மா, கொஞ்சம் மெதுவா பேசுமா. அந்த மித்ரா காதுல விழுந்துற போகுது. அவ ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் சும்மா தாண்டி இருக்கேன். ஆனா அடி வாங்கின அந்த மித்ராவும் சும்மா இருந்ததான் என்னால நம்பவே முடியல. உண்மையை சொல்லணும்னா பாரதி இந்த வீட்டையே ஆள வேண்டியவ. ஆனா உங்க எல்லாருக்கும் வேலைக்காரி மாதிரி இருந்து எல்லா வேலையும் செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. நீ வேணா பாரு, பாரதி ஒரு நாள் இந்த வீட்டுக்கு எஜமானியா மாதிரி உட்கார போறா. இன்னைக்கு மித்ராவுக்கு விழுந்த அடியில அது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ எதோட முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்க? இங்க பாரு, மித்ரா பாரதியோட குழந்தையோட பொறுப்பை பத்தி தப்பா பேசினா அதனால கோவம் வந்து அடிச்சா. அதுக்கும் பாரதி இந்த வீட்டுல எஜமானியா உட்காருவான்னு நீ சொல்றதுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? மா, நீ கண்டபடி எதையாச்சும் வளரிட்டு இருக்காத. அடி பொடி பொடி கூறு கட்டவளே. மித்ராவை பத்தி உனக்கு தெரியும்ல. யாராவது அவகிட்ட வம்பு வச்சுக்கிட்டா சும்மா விட்டுருவாளா? ஆனா பாரதி அவ கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சதுக்கு அப்புறமும் எதுவுமே பேசாம கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பேன்னு பாத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு என்னமோ மித்ரா இப்படி ஒரு அடிய வாங்கிட்டு சும்மா இருப்பாளான்னு தெரியல. மா, நீ எதுக்குமா இப்ப தேவையில்லாம இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் மித்ரா பாத்துப்பா. நீ உன் திருவாயை வச்சுக்கிட்டு எதுவும் பேசாம இருந்தாலே எனக்கு போதும். சப்பா, ஒண்ணு சாப்பிடுற, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்க. உன்னால சும்மாவே இருக்க முடியாதம்மா. ஏய் போடி. பாரதி, என் சொந்த குடும்ப ஆளுங்களே என்னை பத்தி கேவலமா பேசுற மாதிரி பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டல. உன்னை விட மாட்டேன். பாரதி, அவசரப்பட்டு என் மேல கை வச்சிட்டல, அதுக்கான பலனை நீ அனுபவிச்சே ஆகணும். பாட்டி வாங்க, நான் போய் கிச்சன்ல கசாயம் போட்டு எடுத்து வைக்கிறேன். நீங்க வாங்க உட்காருங்க.
லூஸ் ஆயிடுச்சு. பாரதி, பாரதி, என்னாச்சு? வா பாக்கலாம். ஐயோ, பாரதி, என்னாச்சு பாரதி? பாரதி, ஐயோ, என்னாச்சு பாரதி? எனக்கு தெரியலையே. தூக்குமா, மெதுவா பாத்து. பாரதி, பாரதி எந்திரி பாரதி. பாரதி, எந்திரி பாரதி. பாரதி, இப்பதானே நல்லா பேசிக்கிட்டு இருந்த, என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சு பாரதிக்கு? பாரதிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாளே, நான் என்ன பண்ணுவேன்? பாரதி, எழுந்துருமா. பாரதி, பாரதி, என்னாச்சு? பாரதி, என்னன்னு தெரியலம்மா. கிச்சன்ல விழுந்து கிடந்தா. மீனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஆம்புலன்ஸ்க்கு போன் இதோ பண்றேன், நான் பண்றேன். இருங்க, நான் சீக்கிரம் வரேன். பண்ணுங்க. பாரதி